வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம டிஆர்பி கோஆபரேட்டிவ் கிளாஸோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இந்த தலைப்பு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்றத பற்றி தான். ஸோ இதுதான் சங்ககாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்ககாலம் என்று சொல்லப்படுகிறது. கிமு 3 கிபி 3 காலகட்டம் தான் இது சங்க காலம். இதனை தொடர்ந்து வரக்கூடியதான் நமக்கு வந்து சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது கலப்பர காலம் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வீடியோக்குள்ள அந்த தலைப்பை பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து முதல் சங்கம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம், அரங்கேறிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரங்கேறிய நூல்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அகத்தியம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருநாரை பெருகுருகு, முதுநாரை முதுகுருகு, அப்புறம் வந்து கலரையா நிறை, இதெல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் சங்கத்துல அரங்கேறிய நூல்கள். யாரெல்லாம் இந்த சங்கத்துல புலவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா மொத்தம் 89 பேர். இதுல புலவர்களுடைய எண்ணிக்கை 89. இதுல ஸ்பாட்டிஃபிகேஷன் பண்ணது எவ்வளவு அப்படின்னா 89 பேர் புலவர்கள். இதுலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிவபெருமானும் முருகனும் வந்து சங்கத்துல வந்து கலந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பாண்டிய மன்னர்கள் காச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படின்றதான் முதல் சங்கம். ஸோ நமக்கு வந்து கடலால் அழிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ கடலால் அடுத்து நமக்கு வந்து இடைச்சங்கம். ஸோ கபாடபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாண்டிய மன்னர்கள் வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை அவருடைய காலத்துல தான் இது நடந்துச்சு. ஸோ அரங்கேறிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அகத்தியம், தொல்காப்பியம் மற்றும் இசை நுணுக்கம் போன்ற நூல்கள் அரங்கேறியது. இதுல பங்கேற்ற புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பேர் புலவர்கள் வந்து இதுல பங்கேற்றாங்க. ஸோ அடுத்து நாம் வந்து பார்க்கக்கூடியது கடைச்சங்கம். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய மதுரை என்று சொல்லக்கூடிய உத்திர மதுரை. பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை பாண்டிய மன்னர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ நூல்கள் அகத்தியமும் தொல்காப்பியம் தான். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் என்று சொல்லக்கூடிய 17 மேல்கணக்கு நூல்கள், அதான் இதை தான் 10 பாட்டு 8 தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இந்த கடைச்சங்க காலத்தை சார்ந்ததுதான். புலவர்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா 49 பேர். சரிங்களா? இப்ப என்னன்னா 3 சங்கங்களிலும் அரங்கேறிய நூல் அப்படின்னு எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அகத்தியம் தான். அதே போல 3 சங்கங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையனார் களவியல் உரை. சரிங்களா? சோ அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை தாண்டி மதுரையில் 4வது தமிழ் சங்கம் நடைபெற்றது. அதுதான் 1901 நடைபெற்றிருக்கும். ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ்கர சேதுபதியினுடைய தலைமையிலும் வள்ளல் பாண்டிதருடைய மேற்பார்வையிலுமே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நடந்திருக்கும். ஸோ இதுல உறுப்பினர்களாக நமக்கு வந்து உவேசா, பர்திமார் கலைஞர் மற்றும் ராகவனார் இவங்க எல்லாருமே இந்த இதுல உறுப்பினர்களாக இருந்திருப்பாங்க. ஸோ பர்திமார் கலைஞர் கூட முதல்ல நமக்கு வந்து தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அப்போ புலவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அதன் அடிப்படையில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2004 இந்தியாவில் முதலாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்லக்கூடிய, அதாவது செம்மொழி பட்டியல்ல முதலாக நமக்கு கொண்டு வந்த மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். ஸோ 2004 அக்டோபர்ல இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகுதான் மற்ற மொழிகள் எல்லாமே வந்திருக்கும். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பழமையான மொழி எது அப்படின்றது. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.